மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் கூறுகின்றது. ஹல்லேலூயா. இயேசுவின் பாதத்திலே சரணடைவது பலவீனம் அல்ல, மாறாக அது ரட்சிப்பை கண்டடைகின்ற வழியாக இருக்கின்றது. ஸ்தோத்திரம் ராஜா. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா ராஜா, உன்னை துதிக்கின்றோம். சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் எங்களை ஆட்சி தேற்றி அரவணைத்து தனது வலக்கரத்தினால் எங்களை தாங்குகின்ற தேவனாய் கூட இருக்கின்றார். ஸ்தோத்திரம் ராஜா. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலவுண்டு. ஹல்லேலூயா. பெலவீன நேரங்களிலே அவர் எங்களை பலப்படுத்தி அவருடைய வலக்கரத்தை நீட்டி எங்களை தாங்க தப்பிவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ராஜா, உங்களை நாங்கள் துதித்து உங்கள் நாமத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் அனைத்து நேரங்களிலும் நீங்கள் மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவராயிருக்கின்றீர்கள். இதுவரை எங்களை வழிநடத்தின மானேசரே, தொடர்ந்தும் நீங்கள் எங்களை வழிநடத்த போதுமான தேவனாய் கூட இருக்கிறபடியால் உங்களை நன்றியோட கூட துதித்து நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தொடர்ந்துமாக நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. எல்லா துதி கடமையுமே உங்களுக்கு செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் வேண்டி நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.